இங்கே சென்னை புருஷவாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க, அதாவது அரசு மருத்துவமனை. அதில் நேற்று மத்தியானம் ஒரு குழந்த பிறந்திருக்குங்க. 12:30 மணிக்கு பிறந்திருக்கு. 12:45க்கு தாய்கிட்ட காமிச்சிருக்காங்க குழந்தைய. காமிச்சிட்டு இங்கு பெட்டின்னுவாங்களா, அதுமாரி சூடு ஏற்றுற மாரி கரண்ட் பாக்ஸ் அதில் எடுத்துன்னு போய் வச்சுருக்காங்க. குழந்தைக்கு சூடு ஏறணும்னு சொல்லிட்டு ஃபயர் ஆகிட்டுக்குது. ஃபயர் ஆகிட்டு குழந்த பாதி டேமேஜ் ஆகிடுச்சு உடம்பெல்லாம். இவங்க உடனே நர்ஸுங்க டாக்டருங்கெலாம் ஓடி போய் அதை இது பண்ணி ஃபுல்லாகவே இந்த ரூமை எரிஞ்சிச்சான். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அரை ஹவர் பொறுத்து அவங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, கையில், காலில் 2 காலில், அப்புறம் தலையில் 2 பக்கம் எல்லா இடத்துலையும் ஆயில்மெண்ட்டு தடவி எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அதுக்கு அவர் கேட்டாராம், என்னங்க இதில் அப்படின்னோடனே, இல்லைங்க லைட்டாக ஃபயர் ஆகிடுச்சு, நாங்கள் உடனே போய் காப்பாற்றிட்டோம், லைட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளவே இவங்க அப்பாக்கிட்ட காமிக்கிறதுக்குள்ளவே இவங்க ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி எக்மோர் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த வசதி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க குழந்தைய. நேற்றே எத்தனை போய் குழந்தைய அங்கே அட்மிட் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்பாவும் அங்கே தான் இருக்கார் எக்மோர் ஹாஸ்பிட்டலில். அவருக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லையாம். 3 வருஷமாக குழந்தை இல்லாமல் இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நம்பி வந்திருக்கிறாங்க. இந்தமாரி ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்காங்க. அந்த குழந்தைகிட்ட இவங்க சொன்னது என்னென்னா, லைட்டாக தான் சொன்னாங்க. எக்மோர் ஹாஸ்பிட்டலில் 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைக்கு. பச்சை குழந்தை, அது எனக்கு எப்படி தான் சொல்கிறதுனே தெரியல. அது நம்மளுக்கு லைட்டாக சூடு பட்டாலே அப்படி எரியுது. அது ஸ்கின்னு சும்மா நகத்தில் பிச்சாலே வந்துடுங்க பிறந்த உடனே. அது ஸ்கின்னெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும்ல உங்களுக்கு, அப்படியே பூ போல் இருக்கும். அந்த ஸ்கின்னில் 25% தீக்காயப்பட்டிருக்கான். அப்போ பார்த்துங்க, 100%ல் 20, அந்த குழந்தை உருவமே இவ்வளோ தான் இருக்கும். அதில் 100%ல் 25% தீக்காயப்பட்டிருக்குங்கன்னு எக்மோரில் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பூசி மொழிப்பிட்டாங்க ஏதோ ஒன்று. இப்போ அந்த குழந்தைக்கு ரொம்ப உள்ளெல்லாம் கொஞ்சம் இதுவாகிருக்கான், நரம்பெல்லாம் கொஞ்சம் இதுவாகிருக்கு சொல்லிவிட்டு முதுவெல்லாம் கூட எரிஞ்சிருக்குங்க. தலை ஃபுல்லாகவே கொளுத்தி இருக்குது, முடியெல்லாம் அப்படியே பொசுங்கி போய்க்குது. இந்தமாரி இருந்தால் எப்படிங்க? கொஞ்சம் அரசாங்க ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் பொறுப்பாக இருங்க. நம்ம மெயினாக சொல்ல வர்றதுனா, நம்ம குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் பேரண்ட்ஸுங்க கொஞ்சம் நல்லா பாருங்கள், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், அடிக்கடி போய் பாருங்கள் குழந்த பிறந்தா, சரிங்களா? இந்தமாரி இருக்காதீங்க. அவங்க விடமாட்டுறாங்க. ஏன் நீங்கள் விடமாட்டுறீங்க நான் கேட்குறேன். குழந்த பிறந்தோடனே குழந்த போயோட அப்பாட்ட காட்டணும்ல. 1.5 மணி நேரம் பார்த்து எது காட்டுறீங்க நீங்கள்? இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கோம்ல. இவங்க ஒன்றுமே புரியல. 48 மணி நேரம் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. அந்த தகப்பனுடைய மனநிலைமையும், அந்த தாய் இன்னும் அவங்க அம்மாவுக்கு தெரியாதான், குழந்தை பெற்ற தாய்க்கு இன்னும் தெரியாதான் விஷயம். இவரும் மறைச்சிட்ருக்காரு, கஷ்டப்பட போகிறாங்கன்னு. இந்த மாதிரி இருந்தால் என்னத்த பண்ணுறது சொல்லுங்கள்? ஐயோ, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குதுங்க. எல்லோரும் உஷாராக இருங்க, சேஃபாக இருங்க. யாரையுமே நம்பாதீங்க. உங்கள் நிழலை கூட நம்பாதீங்க தயவுசெய்து.